சந்தோஷமா இருக்கின்றோம். நம்ம குடும்ப தனபாக்கியம் அவளை ஆளக்கானலையே அவ எங்கதான் போற எங்கதான் வர தெரியல. போறவ சொல்ல மாட்டா வரடவ சொல்ல மாட்டா. ஆண்டி அவளை பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லக்கா. ஏய் நிச்சயமா சொல்றேன். பொய்யில சொல்லாதே. சத்தியமா சொல்றேன். சத்தியமா அவளை பார்க்கல. ஆண்டி நீ பார்த்தியா? என்ன போய் போய் அவளை பத்தி என்கிட்ட கேக்குற? ஆண்டி அப்போ அவ போக்கு சரி கிடையாது. அவ நடவடிக்கை சரி கிடையாது. அந்த மானகட்ட போய் எங்கதான் பாரு எங்கதான் வரணும் வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா. ஆண்டி அவளை பார்த்து கண்டிப்பா 5 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சா? ஆமாண்டி. ஆண்டி நீ பார்த்தி அவளை பார்க்கவே இல்லடி. நீ பொய்யில சொல்லாதே. சத்தியமா அவளை பார்ப்பதே கிடையாது. அப்படியா? ஆண்டி ஸ்லோ அவளை பார்த்தியா? தனபாகியத்தை பார்க்கல. பொய்யில சொல்லாதே. ஆண்டி உன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறாளாமே. நீ பார்க்கலையா? அவ வந்தா அவ யாருமே பேசாதீங்க. யாருமே அவ கூட பேசவே கூடாது. பேச மாட்டேன். உண்மையாகவே கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கிற? தேங்க முடிய வலிக்குது. தேங்க முடி கூட வலிக்கும். மானகிட்ட பொண்ணு என்ன நீ ஒரு பெண் தானே? எங்க அடிக்கணும் தெரியாதா? நாங்க எல்லாரும் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வாங்கி நாங்க 2 லட்சம் சில்கார்டு வச்சுட்டு வந்திருக்கிறோமே. எங்களை அந்த இடத்துல அடிக்கிற வலிக்காதா? ஒரு பக்கம் 1 லட்சம் ஒரு பக்கம் 1 லட்சமா கொடுத்து சில்கார்டு வச்சிங்க. ஆமாட்டி. உண்மையாலுமா? உண்மையாலுமே நேச்சுரலா? நேச்சுரல். சத்தியமாவா? சத்தியமாதா. இன்னாண்ட ஒரு தேங்காய் மூடி 1 லட்சம், இன்னாண்ட தேங்காய் மூடி 1 லட்சம். ஏய் தொடவ கட்ட முறிஞ்சிரு அடி மானகிட்ட நாயி. எல்லாருமே 2 லட்சம் ரூபாய் சில்கார்டு, அவளுக்கு மட்டும் 4 லட்சம் ரூபாய் தெரியுமா? 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா வச்சிங்க. ஆமாண்டி. என்ன பாட்டு தேவடி நீ வாழ்வன் நினைக்கிற இவ வாழ்வன் நினைக்கிறீங்க. இவ 3 நாள்லதான் அர்த்தம் வருவா. என்ன வார்த்தை பேசுற? முன்னாடி வார்த்தை பேசுற அறிவு கட்டவரே. ஓ எதை கண்டு ஆடுறேன்னு தெரியலையே. இந்த ஊர் மாப்பிள்ளைகளை பார்த்து ஆடுறியா? மாப்பிள்ளை கொட்டி குழியறாங்க. இங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க.
ஏண்டி ஒரு பெண்கள் பிறந்து விட்டா நாங்க எவ்வளவு அழகா நந்தவனத்துக்கு சீக்கிரமா ஓடி வந்தோம். உனக்கே காத்தாமதோ எங்க போனேன், யாருகிட்ட பேசுறேன், யாருகிட்ட போன் நம்பர் கொடுத்து எந்த மாப்பிள்ளை வர வச்சு மானகட்ட நாய. எனக்கு அதே வேலை தான். ஊர் உள்ள வந்த உடனே மாப்பிள்ளைகளை கூட்டுன்னு ஏறிக்கார உள்ள போயிட்டேன். எனக்கு அது மாதிரி வேலை என்ன சின்னிய சொன்னா கூட பரவாயில்ல. மானகட்ட நாய். ஏண்டி காலதாமதம் கேக்குறேன்? ஏண்டி உனக்கு காலதாமதம்? எங்க வீட்டுக்காருக்கு பால் குத்துடுவாரு. அவன் பால் குடுக்கறனா நான் புடுங்குறான். உங்க வீட்டுக்காருக்கு எறும்பு கடை வயசாகுது, அவனுக்கு போய் பால் குடுத்துருவான்னு சொல்றேன். அவன் பால் குடுக்கறனா நான் புடுங்குறான். என்னடி சொல்றேன்? எங்க வீட்டுக்காருக்கு உசுணும். உங்க வீட்டுக்காருக்கு உஷ்ணம் உசுணும் உஷ்ணம் உசுணும் உஷ்ணம். எங்க வீட்டுக்காருக்கு உசுணும் உஷ்ணம். எங்க வீட்டுக்காருக்கு சுத்தி மேல பொங்குது. உங்க வீட்டுக்காருக்கு சூட்டு மேல பொங்குது. ஐயா சுத்தி மேல பொங்குது. சூட்டு மேல பொங்குது. சேத்து மேல பொங்குது. என் வாயில பூரலன்னா உரியா? உன் வாயில புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை பூர வச்சு 3ஆம் சனிக்கிழமை எடுத்துன்னு போயிடுறேன். அப்படி ஆகட்டும். ஏண்டி உங்க வீட்டுக்காருக்கு சூட்டு மேல பொங்குது. எங்க வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சு பாலை ஊத்தி ஒரு விரைவு சொல்லி அடுப்புல சொருகி குடி மிளகா தூளை போட்டு மிளகாத்தூள போடுவாங்க. வேற என்ன போடுவாங்க? புருக்காப்பி. அந்த புருக்காப்பி தூளை போட்டு புருக்காப்பி தூளை போட்டு காபி தூள் புருக்காப்பி தூளை போட்டு புருக்காப்பி போட்டு பால் நேரம் கொச்சின்னு இருக்கும். எங்க வீட்டுக்கார வாய் விரிச்சு சேலைகளை கட்ட முடியாது, உன் தலையிலே பூவை சூட முடியாது, உன் நெத்திலே திலகம் விட முடியாது, நீ கை நிறைய வளையல் போட முடியாது. வீட்டுக்காரு உங்க வீட்டுக்காரர் செத்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரர் செத்துட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரர் செத்துட்டு இருப்பான். செத்த சாப்பிட்ட விடு. அவனை கட்டின்னு வந்து என்ன சொகத்தை காணல. டெய்லியும் 3 குவார்டர் குடிச்சிட்டு வர. இதுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண. சத்தியமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வந்தேன். லவ் அரேஞ்சிடி. என்ன பேசுற? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. டெய்லியும் 3 குவார்டர் குடிச்சிட்டு வர. ஆசையா காது கம்பளு கேட்டேன். ஆசையா காதுக்கு கம்மல் கேட்டு அவன் பாதியில வந்தானே. காது இருந்தா கம்பளு கேப்ப. என் காதை பூச்சி கச்சு. ஒரு நாள் ஆசையா கைக்கு வளையல் கேட்டு கை இருந்தா வளையல் கேப்ப. கைய பூச்சி கச்சிட்டு சொல்றேன். ஒரு நாள் ஆசையா காலு கொலுசு கேட்டு நீ கால் இருந்தா தானே கொலுசு கேப்ப. என் காலை பூச்சி நக்குன்னு கச்சு. ஆமாண்டி. அப்புறம் வேற என்ன கேட்டு? நான் உளுப்பாவோட மட்டும் கேட்டிருந்தேன். அவன் எதை பூச்சி கச்சு. நீ இதுக்கப்புறம் உள்பா அப்படி கேட்காதே, கம்மலும் கேட்காத, வளையலும் கேட்காது, எதுவுமே கேட்காதே. ஆமா பெண்களாக பிறந்து விட்டால் நாங்க எல்லாரும் எவ்வளவு அழகா சேலை கட்டிட்டு வந்திருக்கோம். இது என்னடி ஆடை? இதுதான் நைட் டிராவல்ஸ். வாயில பொண்ணு மாத்திரி நோய வைக்கிறீர்கள். அதிலே இருக்கு. இது குளு குளு குளுன்னு காத்து வரும். குளு குளுன்னு காத்து வரும். அப்படியே ஏசி மாதிரி வரும். அப்படியே உள்ள போய் மேல வரும். என்னது காத்து? அப்படியா? அப்படியே குளு குளுன்னு இருக்கும். இது எங்க புறப்பட்டு எங்க தெரியுமா போகும்? எங்க புறப்படுது? இது என்ன ஊரு? ஊர் பேர் தெரியாது. எதுக்கு ஆர்த்துக்கு வந்து நீங்க எங்க சொல்றீங்க? பெருவலூர். நான் இப்ப வேன்ல ஏறி படுக்கிறது தான் தெரியுது. பெருவலூர்ல புறப்பட்டு பெருவலூர் கிராமத்துல புறப்பட்டு இது சென்னைக்கு தான் போகும். சென்னை சென்னைக்கு போக வேண்டிய. சென்னைக்கு போக வேண்டிய. வார்த்தைக்கு நான் மாதிரி சொல்லாதே. குடும்பத்துல தர்ம பத்தினியா வாழறேன். குடும்ப பெண்ணா வாழறேன் நானு. நீ பத்தினியா? ஆமாண்டி. பத்தினியோ? இந்த ஊர்ல எத்தினியோ? காலைல தான் நோட்ல கணக்கு ஏதனும் போலுக்கு பாருடி. அவளே நம்ம மாதிரி ஒரு பெண் தானே. நான் எப்படி தப்பா? நானும் தானே ஒரு பொண்ணு. நானும் பெண்மை உணர்ந்துட்டேன்.
எங்கிட்ட பேசுறியாண்டி ஸ்லோ கிட்ட பேச மாட்டேன். சுலோ பேர் சூப்பர் பேர் வச்சுக்கிறீங்க சுலோ. ஸ்லோ ஏண்டி இப்படி பேசுகிற நேரம் தெரியாது. அனிதினமும் தேவலோகம் செல்ல வேண்டும், தேவலோகம் செல்ல வேண்டும் என்றால் ஆடி பாடிக்கொண்டு எங்களுக்கு மலர்களை பறித்து மாளிகை சரம் தொடுத்து தேவலோகம் எடுத்து செல்ல வேண்டும் அல்லவா? ஆமா. ஆடி பாடிக்கொண்டே போகலாமே. அப்படி ஆகட்டும். அப்படி ஏண்டி என்னடி இந்த நந்தவந்தி பெருமையெல்லாம் பார்க்கும் பொழுது உன் மனசுக்குள்ளே சாஸ்திரி சொல்ல வேண்டும். அப்படியா? அது நாங்க எல்லாரும் காதல் கேட்க வேண்டும். ஏண்டி இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி? மனச மடிச்சு கடிச்சு
கை கட்டி வாய்மூடி அதன் வர்ற பயத்தோடு இந்த சிவசங்கரவரி கோட்டை ஆளார் ஜெயமாதா சூரன் என்று சீரம் சிறப்போடும் எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் அந்த புவிதனை கண்டு என்ன வழங்க கோட்டையாளம் ஜெயமாதா சூரன் என்று சீரம் சிறப்போட எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு முன்பதா வரக்கூடிய காவலனை காணவில்லை. சாராதா